தமிழகத்தில் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான உத்தரவானது வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த பரபரப்பான உத்தரவு எதற்காக வந்திருக்கு, இதுல சிஎம் விஜய் அவர்கள் அதிரடியாக என்ன ஒரு விஷயத்தை உத்தரவிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது அதிரடி நடவடிக்கையாக அதிரடி நீக்கமாக ஒரு விஷயம் தற்போது நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ எந்த விஷயம் நடந்திருக்கு, எதற்காக இந்த அதிரடியான ஒரு முடிவு நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சென்னையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான போலீஸ் வேலப்பன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா துறை ரீதியான வழக்கமான நடைமுறைகளை கடந்து உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குற்றவாளிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விளக்கும் வகையில ஒரு மிக சரியான அதிரடி நடவடிக்கையாக இருந்ததாகவே ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் அரசு ஊழியர்கள் முதலில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரே நிரந்தரமாக நீக்கப்படுவதுதான் வழக்கமான ஒரு விஷயமாக கண்டிப்பா இதுவரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரி விதிமுறைகள் படிதான் நடந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த விஷயத்திற்கு அதிரடி நடவடிக்கை அதிரடி முடிவாக உத்தரவிட்டுள்ளது கண்டிப்பா மக்களுக்கு மகிழ்ச்சியூட்ட வகையில இருப்பதாகவே நாம தெரிவிக்கலாம். இதனால குற்றவாளிகளுக்கு நிச்சயமா ஒரு பயம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாம நிச்சயமா தெரிவிக்கலாம். முதல்வர் விஜயின் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மீது கடும் நடவடிக்கை பாயும் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. இந்த எச்சரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைக்கு இணங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா காவல்துறை உடனடியாக இது துணிச்சலான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சட்டத்தை காக்க வேண்டிய காவலரே இத்தகைய கொடூர குற்றத்தில் ஈடுபட்டதால் இந்த உடனடி நீக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நம்பிக்கை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை மீதான பொது மக்களின் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தவும் இது போன்ற சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபட நினைப்போருக்கு ஒரு தகுந்த பாடமாகவும் அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கலாம். இதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம இந்த இடத்துல சொல்லலாங்க. ஸோ இந்த அதிரடி முடிவு காரணமாக கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த அரசியல் மீது ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிக்கலாம். இது மட்டுமில்லாமல் இதனால பார்த்தீங்கன்னா காவல்துறையில அனைத்து நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் நிச்சயமாக ஏற்படும். அதாவது தவறு செய்ய நினைத்தால் கண்டிப்பா இதன் மூலம் தகுந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் நிச்சயமா தோன்றுங்க. ஸோ இந்த எண்ணங்களுடைய அடிப்படையில கண்டிப்பா இந்த தண்டனை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பயமூட்டக்கூடிய வகையில நிச்சயமா இருக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு பயமா இருப்பதோடு அந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை இந்த விஷயமானது அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாங்க. இதனால கண்டிப்பா தமிழகத்துல தவறு ஏற்படுவது நிச்சயமா குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த அதிரடி நடவடிக்கை அதிரடி முடிவு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கலாம். மக்கள் நடமாட்டத்திற்கு பயமே இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த விஷயமானது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பெரும் சோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது அந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தண்டனை கொடுத்திருப்பதாகவே நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா காவல்துறையில அதாவது காவல் அதிகாரியாக இருப்பவர்கள் எத்தனை தவறு செய்து இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்ததே இல்லை அப்படிங்கிறத நாம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். அதாவது இதுவரைக்கும் காவல்துறையில புகாருக்கு உள்ளானவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சியூட்ட ஒரு நடவடிக்கையாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நிச்சயமாக இருக்கிறது. இதனால பயம் கண்டிப்பா அனைத்து மக்களுக்கும் ஏற்படும். அதாவது ஏன் பயம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அனைவருடைய மனதுல நிச்சயமா இருக்குங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களையுமே பார்த்தீங்கன்னா உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கேள்வியாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
அதாவது காவல் அதிகாரியை மட்டுமில்லாமல் நிறைய பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் தற்போது நடந்து கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பள்ளிகளில் பணிபுரிய ஆசிரியர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கும், அதாவது இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகளில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்றது மக்களுடைய விருப்பமாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த மாதிரி பள்ளி ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இதுவரை நடந்திருக்கு. ஆனால் பள்ளி ரீதியில் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி பெரிய தண்டனை எதுவுமே கிடைத்ததில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி தவறு நடந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கருத்தாகவே இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இடமாற்றம், தற்காலிக பணி நீக்கம், இது எல்லாமே தீர்வே கிடையாது அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஸோ இதனால இந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தால் மட்டுமே அடுத்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது என்ற எண்ணம் கண்டிப்பா தோன்றும் அப்படின்னு மக்களுடைய ஒரு கருத்தாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆட்சியில நம்ம நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த தமிழக அரசாக கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ இந்த தமிழக அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கலாம். ஸோ மற்ற கட்சி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நீக்கம் நடந்ததாக கண்டிப்பாக நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம எத்தனை தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம காதில் கேட்டு இருந்தாலும் அதற்கான தண்டனை கிடைத்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ தண்டனை கிடைத்ததாக எந்த ஒரு தகவலும் இதுவரை வந்ததே இல்லைங்க. ஸோ தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது எந்தவித தவறுமே கிடையாதுங்க. இந்த முடிவு பார்த்தீங்கன்னா நாடே வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாக கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்துக்காக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. எல்லா துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற அதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மிகவும் நல்லது அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கிறது. ஸோ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டு ஏதாவது ஒரு தகவல் வெளியாகி கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்தது கண்டிப்பாக பெண்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகுது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி புதிய அரசியல் அப்டேட்டை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.